என்ன ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா? ப்ரோ உட்காருங்க வாங்க. ஓகே, சொல்லுங்க. தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒன்று பார்த்தேன். ஓகே. இந்த உலகத்திலே உருப்படாத ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? உருப்படாத விஷயமா? அப்படி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க அந்த மாதிரி. அது உருப்படாதவங்களாம், அதையும் தாண்டி உருப்படாத விஷயம் ஒன்று. அதையும் தாண்டி தெரியலீங்களே எதை பத்தி கரெக்டா சொல்றீங்கன்ட்டு. வானவில் குரூப்ஸை பத்தி தெரியுமா? வானவில் பாய்ஸ். இதுல வானத்துல வைக்குமே, அதை பத்தி சொல்றீங்களா? வானவில்னா வானத்துல மட்டும்தான் இருக்குமா, பூமியிலயும் இருக்கும். ஓ அப்படியா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ரீசன்ட் டேஸ்ல நான் கேள்விப்பட்டேன். பேசுனேன், நான் காதுல வாங்கினேன். வானவில் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. மழையும் பெய்யல, ஒண்ணும் இல்ல, வானவிலே இல்ல ப்ரோ. வானத்துல இருந்தாதான் வானவில்னு கிடையாது, பூமியில இருந்தாலும் அதுக்கு பேர் வானவில். பூமியில இருந்தா எப்படி ப்ரோ வானவில் ஆகும்? நான் அதை பத்தி சொல்றாருடா. எதுனே உனக்கு தெரியல? கரெக்டா உட்காரு, கீழே உட்காரு, சொல்றேன் தெளிவா. சரி சொல்லுங்க. ப்ரோ தெளிவா சொல்லுங்க எல்லாத்தையும், என்னோட நீங்க தான் கரெக்டா சொல்லுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வானவில்னா என்னன்னா இந்த எல்ஜி. ஒரே நிமிஷம். ஏய் சரண், இங்க வாடா. ஏய் இதா வரேன்டா. ஏய் சீக்கிரம் வாடா, அண்ணன் ஏதோ சொல்றாரு. அப்புறம் நீ தெரிஞ்சுக்கடா, வாடா தெரிஞ்சுக்க. ஓ இன்ஃபர்மேஷன். அப்ப வாங்க வந்து இப்படி உட்காருங்க. என்ன ப்ரோ? சொல்லுங்க கேப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம உலகம்னு எடுத்துக்கிட்டா 2 ஜெண்டர் தான் சொல்லுவாங்க, ஒன்னு மேல், இன்னொன்னு ஃபீமேல். அதுதான் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கேள்விப்பட்டிருக்கோம். அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமா, டிரான்ஸ்ஜெண்டர்னா 2, ஒன்னு வந்து மேல் வந்து ஃபீமேலா கன்வெர்ட் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபீமேல் வந்து மேலா கன்வெர்ட் ஆவாங்க. இது வந்து சயின்ஸ், இதை யாராலையும் தடுக்க முடியாது. இது இல்லாம வந்து LGBTQ++, பிளஸ்னா அதோட போயிட்டே இருக்கும். என்ன ஃபார்முலா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு நானும் பார்க்கும்போது. LGBT தெரியும் ப்ரோ, ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆமா ப்ரோ, ரீசன்ட்டா கோயம்புத்தூர்ல கூட இங்க பிரைட்ல நடந்துச்சு. எக்ஸாக்ட்லி உங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. நியூஸ் பார்க்கல நீ? சரியா நியூஸ்ல வந்துச்சு. கேம் தான் நம்ம ஃபுல்லா விளையாண்டு இருக்கிறது. கேம் விளையாண்டா அதே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான்டா. சரி, கேம்னு சொல்றீங்களே, பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது தெரியுமா? ஓ தெரியும். இதுல கூட யாரோ 100 கிராம் வெயிட் அதிகமா இருந்தாங்க சொல்லி. சூப்பர்ப்பா, படிக்கிற பையன் இப்படி இருக்கணும். ஓகேவா? சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஆனா ஒலிம்பிக்ஸ்ல வந்து LGBTQ சொல்லி ஒரு தனி கேட்டகரியே இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல, தெரியுமா? ஓ அதுக்குன்னு தனியா இருக்கா? தனி கேட்டகரி. இல்ல அதை பத்தி தெரியாது. இப்போ வாங்க மேட்ருக்கு. LGBTனா இப்ப நான் யாரு? நீங்க மேல். மேன். ஓகே மேன். ஒரு மேல்னா யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஆம்பளைங்க. ஓகே, பையன். மேல்னா ஆம்பளை. ஓகேவா? இப்போ ஒரு ஆம்பளைக்கு யார பிடிக்கும்? செக்ஸ்ல சொல்றோம். செக்ஸ் தான் பிடிக்கும். தம்பிங்களா, நான் செக்ஸ்ன்னு சொன்னது பாலினத்தை குறிக்கிறதுக்காக மேல் ஃபீமேல். அவ்வளவு மோசமான ஆளா இல்ல. சரி ஓகே, ஒண்ணுதான். ஓகேவா? பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். அவசரப்படாதீங்க. ஓகேவா? எனக்கு பசங்களை பிடிக்கும். அப்படி பிடிச்சா என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேன்னு சொல்லுவாங்க. இப்ப பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணுங்களுக்கு யார பிடிக்கும்? பசங்களை தான் பிடிக்கணும். அதான் சயின்ஸ். ஆமா சயின்ஸ் அதுதான். முக்கியமா கெட்ட பசங்க தான் இப்பதான் பிடிக்குது. ஆமா அது சரி, அது புள்ளிங்க. சரி ஓகே, அது தேவையில்லாத விஷயம், நம்ம தேவையில்ல. ஓகே, ஆனா பொண்ணுங்களுக்கு பொண்ணையே பிடிச்சா அவங்க பேர் தான் லெஸ்பியன். பொண்ணுங்களை பிடிக்குமா? ஆமா, ஒரு பையனும் இல்லாத மாதிரி இருக்கே ப்ரோ. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், உருப்படாத விஷயத்துல நம்பர் 1 வருதுன்னு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல ப்ரோ. நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம், நம்ம நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கா. இதெல்லாம் போலீஸ் தட்டி கேட்க மாட்டாங்களா? இதை வந்து போலீஸால கண்டிப்பா கேட்கவே முடியாது. ஏன் ப்ரோ, இப்போ இதே ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு செக்ஸ் அந்த இதுல வந்து டார்ச்சர் பண்றான். ஓகே, கேஸ் அதுக்கு போட்டு அவனை முட்டி தட்டி ஜெயில போடுறாங்க. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல, சாவடிச்சிருவானுங்க. அதோட இந்த தப்பு நடந்தா அதுக்கு என்ன? அப்ப இதுக்கு என்ன? இத வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க தெரியும் எல்லாருக்கும். எல்லாருக்குமே தெரியும்ல. ஆக்சுவலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இப்ப வந்து இவரு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ கேட்கவே கேவலமா இருக்கு, கல்யாணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்களை கல்யாணம் பண்ண நினைச்சா நீங்க தாராளமா போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணலாம். உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜுக்கு வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நெதர்லாண்ட்ல கொடுத்துருக்காங்க 2001ல. வாங்க, அதாவது இப்ப நம்ம கல்ச்சரல் அடாப்டேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம அடாப்ட் பண்றோம். நம்ம இப்போ ஊர் சுத்ததா இருக்கட்டும், இல்ல நைட் அவுட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சுவலா IT ஒர்க் பண்றவங்க அவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்ச்சர் தான். ஏன்னா நம்ம கல்ச்சர்ல நைட் அவுட்னா என்னன்னு கூட தெரியாது. ஓகேவா?
நம்ம என்ன ஆக்சுவலா இப்போ கல்ச்சரை அடாப்ட் பண்றதுங்கிறது ஒரு தவறான செயல்லாம் கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் வந்து எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு அதை வச்சுதான் நம்ம வளர்றது, அது ஓகே. நம்ம இதுல எங்க பாசிட்டிவ் எடுக்கிறது, நெகட்டிவா தான் எடுத்து சொல்லிடுறோம். அதுதான் பப் இதெல்லாம் தான் இருக்குன்னு நினைச்சேன். நம்ம அதர் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணி அது பப் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது கூட இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க சொல்லி தான் தெரியும். அது வந்து அவங்க கல்ச்சர் தான் ப்ரோ. நம்ம பசங்க Okay. என்ன பண்றாங்க, பாசிட்டிவ் எதுவுமே எடுக்க மாட்டானுங்க, நெகட்டிவ் வரை மொத்தத்தையும் அள்ளி அங்க வச்சுக்கிறானுங்க. ஓகே. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஃபாரின்ல தான் அந்த சின்ன சின்ன பாவாடை எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சென்னையிலயும் மால்ல மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆமா. பாக்குறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ட்ரெஸ் கல்ச்சருங்கிறது வந்து காமனாவே நம்ம எடுத்துட்டோம். அது வந்து ஈவன் வந்து அந்த அத dress- மாதிரி இதுவும் ஒரு அப்டேட் தான் ஆமா அப்படின்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இப்ப அந்த ட்ரெஸ் நமக்கு பிடிக்குதா இல்லையாங்க செகண்டரி. அவன் போடுறான் நானும் போடுவேன். அது Fashion. ஃபாரின்காரன் போடுறான் நான் போடுவேன். அது எனக்கு செட் ஆகுதா, அவளை பிடிக்கல எனக்கு தேவையே கிடையாது. நான் ட்ரெண்டா இருக்கணும். ட்ரெண்ட்னா என்ன, அவன் என்ன பண்றானோ பண்ணும். ஸோ அதே கேட்டகரிலாம் இதுவும் வரும். அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்ச்சர் கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த லிவிங் டுகெதர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது தெரியும் bro. படத்துல பாத்துருக்கோம். படத்துல பாத்திருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லுங்க. நல்ல விஷயம். படத்துல பாத்தீங்கன்னா அதோட நிப்பாட்டிடணும், ஓகேவா? ஏன்னு சொல்லிடுறேன் இருங்க. சொல்லுங்க. இல்ல நான் கூட தெரியும்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல சரி, okay, சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அதான் அந்த படத்துல பாத்துரு. ஓகே, Okay. அந்த லிவிங் டுகெதரோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணோ பையனோ இல்ல பையனோ பொண்ணோ வந்து அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒன்னா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா அதில் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, இங்கே நிறைய நடக்குது ப்ரோ. ஓகே ஓகேவா? அதுதான் வந்து லிவிங் டுகெதர். Okay. இப்போ அந்த கேட்டகரியில வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி வந்தது தான் வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிங்கிறது. ஆக்சுவலி இந்த எல்ஜிபிடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃபாரின்ல தான் இருந்துச்சு. அப்போ நம்ம இந்தியாலலாம் இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாதுன்னா இருந்துச்சு. இப்போ லட்சத்துல வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க சின்ன வயசுல. ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1,00,000 பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்த்தாலும் தெரிய போறது கிடையாது, ஆமா. நான் பார்த்தாலும் தெரிய போறது கிடையாது. மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சது யாருன்னா டிரான்ஸ்ஜெண்டர், அவங்களுக்கு தான் டிரான்ஸ்ஜெண்டர். ஆமா, இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நம்ம இதுல இழுக்க கூடாது. ஏன்னா வந்து அவங்க வந்து சயின்ஸ்னால மாறுறாங்க, பயாலஜிக்கல் சேஞ்ச். இது வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்கா தானாவே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த லட்சத்துல ஒருத்தவங்கன்றது வந்து தானா சேஞ்ச் பண்ணி அவங்களே ஹார்மோன் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா? எதுவும் பண்ண முடியாது. அவங்களால வந்து எந்த சேஞ்சஸும் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா மன ரீதியா எக்ஸாக்ட்லி. பையன் நல்லா பாயிண்டா பேசுறான். பேர் என்னப்பா? ஜெயகிருஷ்ணன். பாயிண்டா பேசுறாப்புல. மன ரீதியா தான் மாறுவாங்க அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டுச்சுன்னா, இப்போ வயசுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வயசுக்கு வந்துட்டாங்க மீன்ஸ் ஒரு 18 வயசு ஆகுது, ஒரு அந்த அடலசன்ஸ் ஏஜ்னு சொல்றாங்கல்ல, அதை அட்டன் பண்ணிட்டாங்க. ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து பாலினத்து மேல ஆசை வந்துடுச்சு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. பட் ஆனால் பண்றதுக்கு அவன் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. அப்போ அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? ஏன்னா இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ அவன் வந்து ஒரு பொண்ணு வெளியில அழைச்சிட்டு போனா ஊர் சும்மா இருக்காது. யாரா இவன் கண்டிப்பா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இதே அவன் ஒரு பையன் அழைச்சிட்டு போனா எதுவும் கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸா வெளில Just போறாங்க, friends. யாரும் கேட்க மாட்டாங்க. நான் இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்மளே உட்காந்துருக்கோம் போறாங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்ப இதே இடத்துல ஒரு பொண்ணு இல்ல வேற உட்காந்து கேட்பாங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்கும் கண்டிப்பா. வீட்டுல சொல்லுவாங்க, நின்னு பாத்துட்டு போவானுங்க போறவங்க. கண்டிப்பா வீடியோ கூட எடுப்பானோ. ஆமா, வீடியோ பசங்க எல்லாம் வீடியோ சோசியல் மீடியா ஃப்ராட் பசங்க, நம்ப கூடாது. ஓகே, நம்ம அதை பண்ண மாட்டோம். பொதுவா பேசு, நம்ம நினைச்சாலும் முடியாது. ஓகேவா? இல்ல, சரி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம சமுதாயத்துக்கு வந்து என்ன கேடுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா வந்து இது என்ன, இப்போ வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அப்படி இருக்க, எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அப்படி இருக்கேன். இதுக்கும் வந்து சமுதாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தனியா இருக்குன்னு. ஆனால் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, இப்போ வந்து இந்தியான்னு கிடையாது, வேர்ல்டு வைடு நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் மேல் ஃபீமேலை தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்ன நமக்குலாம் நல்லாவே தெரியும். பையனால வந்து பொண்ணுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, பொண்ணுனால வந்து பையனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. அதனால தான் இப்போ நைட்டில் வெளியில் போகிறது கூட இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு எப்போ தனியாக நடமாடுதோ அப்போதான் வந்து ஒரு பாதுகாப்பான சமூகம் உருவாகும் படத்துல சொல்லுவாங்க. அதுதான் வந்து உண்மையான ஃப்ரீடம்னே சொல்லுவானுங்க. 1947 கொடுத்ததெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது, தனியா நடமாட. இப்ப என்னன்னா ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, பொண்ணு தனியா போகும்போது பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நைட் டைம் போயிட்டு எதை இது பண்றது தப்பா நடந்துருவானுங்க. ஓகேவா? அதுக்காக சொல்லுவாங்க. இப்ப வந்து ட்விஸ்டே எங்க வச்சிருக்காங்கன்னா, பொண்ணு தனியா போகும்போது பொண்ணுக்கே பொண்ணால பிரச்சனை வரும். புரியுதா கான்செப்ட்? புரியுதா? இப்ப பிரச்சனை தான் அந்த மாதிரி. இப்ப நீ என்ன, ஒரு பையனா தனியா போயிட்டு இருப்ப, சின்ன பையன் பக்கத்துல நிக்கிறான், நீ அவனை கண்டுக்க மாட்டேன், பையன் தானே அவன் நின்று போறான், அவன் வந்து உனக்கு பிரச்சனை கொடுப்பான். பெரிய சிக்கல். நீங்க சொல்றது அதை பத்தி ஓகே, புரியுதா? சரி, இப்ப அதை விடுங்க. இப்ப எனக்கு மெயினான டவுட், இப்ப கல்யாணம்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் வர வைக்கிறதுக்காக தான் கல்யாணம். ஆமா, கண்டிப்பா. இப்ப இதே மாதிரினா 2 பேரும் இப்படி மேல் இப்ப அவங்களுக்கு அடுத்த ஒரு ஜெனரேஷன் இல்லாம யூஸ் இருக்கு. அதனால என்ன யூஸ் இருக்கு? அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். பரவாயில்ல, நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்றதுனால அடுத்த தலைமுறையே வந்து ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப
பண்றப்ப வாஷ் அவுட் ஆயிடும். அவ்வளவுதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10% பாப்புலேஷன் வந்து எல்ஜிபிடிக்குள்ள இருக்காங்க. இந்தியால மட்டும். ஆமா, இந்தியால சென்சஸ் கணக்கு சொல்லுது. நான் சொல்றது இப்ப வரைக்கும். இப்ப வந்து இதுக்கு உண்டான அவேர்னஸ் எல்லாம் இன்னும் இல்ல. இப்பயே இப்படி இப்ப இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு திங்க் பண்ணி பாருங்க. எப்படி 50க்கு மேல போயிடும். 50க்கு மேல போயிடும். 50க்கு மேல போயிட்டுனா நார்மல் மனுஷன் எல்லாம் மாற ஆரம்பிப்பாங்க. நார்மல் மனுஷன் எல்லாம் மாற ஆரம்பிச்சிருவானுங்க. நோய் மாதிரி. நோய் எக்ஸாக்டா நோய்மே ஒரு வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒருத்தவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து கண்டினியூ வந்துட்டே இருக்கும். ஆமா. இப்ப முக்கியமா வந்து யார வந்து இதை அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டா சின்ன குழந்தைங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். புரியுதா? ஏன்னா இப்ப நம்ம ஸ்கூல் போகும்போது இதுவுமே நம்ம நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்போம். இல்ல சில ஸ்கூல்ல எல்லாம் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுப்பாங்க. இந்த குட் டச் பேட் டச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு யாருக்கு டீச் பண்ணுவாங்க? அதை கேர்ள்ஸுக்கு தான் மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு தான் டீச் பண்றாங்க. ஏன் அதை டீச் பண்றாங்க? ஏன்னா இந்த மாதிரி யாராச்சும் அங்க இது தப்பான இதுல தொட்டாங்கன்னா டீச்சர்ஸ் சொல்லுங்க, அப்படிலாம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. வீட்டுல இப்ப அவங்க ஆட்டோல போறாங்க, ஆட்டோல போகும்போது தவறு. ஆமா, ஆட்டோ டிரைவர் வந்து பஸ்ல போறாங்க, பஸ்ல போவாங்க கையை விடுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? யாரு தொட்டாலும் தப்பு தானே எல்லாருக்கும் சொல்லி. புரியுது? அதான் முக்கியமான விஷயம். ஃபீமேலுக்கும் சொல்லணும். இங்க இந்த பாகுபாடே பார்க்க கூடாது. ஒரு குழந்தை அவன் அவ்வளவு கிட், அவன் என்ன பண்ணாலும் சரி, உன்னை தொட்டாலே அது தப்பு தான்டா. அப்படி இல்லைன்னா எழுதி சைன் வாங்கணும். இந்த மாதிரி நான் வந்து எல்ஜிபிடில கிடையாது, நான் கே. ஏன்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியாது உன்னால. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் தான் இது என்ன பண்ணா இப்படி மேலு ஃபீமேலு டிரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் கேயி லெஸ்பியனு அதுக்கப்புறம் பைசெக்சுவல் அந்த மாதிரி பிரிச்சு வைக்கிற தவிர நமக்கு ஒரு வழியே கிடையாது. ஏற்கனவே இப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணா டிரான்ஸ்ஜெண்டர் வந்துருச்சு. ஆமா, ஆட் பண்ணிடுவாங்க போல. ஆமா, சொல்றத பார்த்தா இப்ப என்னன்னா எல்ஜிபிடி கீழ வந்து அவன் பிளஸ்ன்னு போட்டதுனால எத்தனை கேட்டகரி இருக்குன்னே தெரியல. சில பேர் கேட்டா 16 கேட்டகரி இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் கேட்டா 23 இருக்குங்கிறானுங்க. நீங்க வந்து எல்னா லெஸ்பியனு, ஜீனா கே, பீனா பைசெக்சுவல், அது கியூன்றது அது என்ன? அது ஆக்சுவலா கியூனா வந்து அது என்ன சொல்றாங்கன்னா அந்த கியூர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. அந்த கியூர் வந்து அது என்ன வந்து கன்ஃபார்ம் சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நான் பசங்க கூட இருக்கும் போது நான் பையன், பொண்ணுங்க கூட இருக்கும் போது நான் பொண்ணு. அவங்க யாரா வேணா மாறுவாங்க. அவங்க யாரா வேணா மாறுவாங்க. அத பிசிக்கலா தசாவதாரம் படம் சொல்றது. தசாவதாரத்துல எப்படி 9 அவதாரம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி 26 ஆல்பபெட்டையும் சேர்த்துருவாங்க. ஆமா, ஏன் ஆமா 26 சேர்த்திருக்காங்க. ஏபிசில 26 தான் இருக்கு. அதுக்கு மேல லெட்டர்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க அதனால தமிழ் எழுத்துக்கள் தான் எடுக்கணும், வேற வழியே கிடையாது. ஸோ இதை நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்த தலைமுறையே வந்து அழிஞ்சிரும். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். நான் அதை தான் இப்ப பாத்துட்டு இருந்தேன். அதை பாத்துட்டு இருக்கும் போதுதான் கணேஷ் வந்தாப்புல. இப்ப வந்ததுனால இப்ப நீங்க எதை பேசுனதுனால இப்ப எங்களுக்கு எது தெரியும். நீங்க இப்ப வந்தது வரைக்கும் எனக்கு நல்லது. நான் ஏதோ இந்த சைடா வந்தேன், நீங்க சொன்னதுனால இது என்ன பசங்கள்ட்டையும் ஜாக்கிரதையா இருந்தோம். வேற வழியே இல்லை. எல்லாம் நம்ம இனிமே நம்ம சுத்தி எப்படி சொல்லுங்க 360 டிகிரிக்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி போட்டு எல்லாருக்கிட்டையும் பாதுகாப்பா இருக்கும். இதை வந்து நம்ம சிரிக்கிறதுக்காக சொல்றதை விட இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை. புரியுதா? நம்ம சும்மா என்னடா ஆகப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அது இல்லை அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தா அவங்க வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, இல்ல யாரு கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எல்ஜிபிடில தான் இருக்கானா, இப்போ கேயா இருக்கானா அவன் சொல்லிட்டு இருக்க மாட்டான், டேடி நான் கேடா. இப்ப கொடி எடுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியும்ல? அதான் ப்ரோ, அவங்க அதுல என்ன சொல்றாங்க, எங்க விருப்பம், நாங்க இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் எங்களுக்கான, அது அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது எங்களோட ஃபீலிங்ஸ், நாங்க இப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. என்ன கொடின்னு கேட்டீங்கல்ல, அதாவது அது நான் ஒரு உண்மையை நான் ஒத்துக்கிறேன். என்னை பார்த்த வரைக்கும் நான் நிறைய ஃபிளாக் பார்த்துருக்கேன். நம்ம கண்ட்ரியோட கொடியெல்லாம் இருக்கலாம். உலகத்திலே அழகான கொடி அவங்களோட கொடி தான். என்ன கலர்? எப்படி இருக்கு? ரெயின்போ. அதனாலதான் நீங்க வானவில், பூமியிலயும் வானவில். வானத்துல மட்டும்தான் வானவில் கிடையாது, பூமியிலயும் வானவில் இருக்கு. இன்னொன்னு எல்ஜிபிடில வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காதல் வந்து எல்லாருக்குமே காதல் தான். மனுஷனுக்கு வந்தாலும் காதல் தான், மனுஷனுக்கு மிருக மேல வந்தாலும் காதல் தான். சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க. மிருகத்துக்கு மனுஷன் மேல வந்தாலும் காதல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த காட்ஜில்லா படம்லாம் வந்துச்சு, அந்த மாதிரியா ப்ரோ? வேற எதுக்கு போயிட்டாரு? நான் கிங்காங் சொல்லலான்னு. சாரி கிங்காங் ப்ரோ, சாரி ப்ரோ, நான் கிங்காங் பத்தி தான் பேச வந்தேன். என்ன காட்சிலாங்கறீங்க? கிங்காங் நீ என்ன சொல்ற? டாக் வீட்ல வளர்க்கறோம்னா அது ஒரு பாசமா வளர்ப்போம். எப்பா நியாயமா பேசுறாப்ல, போய் சொல்லுப்பா. ஒரு குரங்குக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு மேல லவர் இல்லையா, அத மாதிரி
அது வந்து குரங்கு வந்து சும்மா ஹெல்ப் பண்ணுது. டாக் அது மாதிரி நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா நம்ம செக்யூர் பண்ணுது, அவ்வளவுதான். நீங்க சொல்றது பார்த்தா வேற மாதிரி, வேற மீனிங். காதல்ல வந்து 2 வகையான காதல் இருக்கு. ஒண்ணு வந்து அன்பு காமி. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து நம்ம லவ்னு சொல்லலாம். இப்ப வந்து எனக்கு இவரை பிடிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே சொன்னா பரவாயில்ல, பட் இப்ப சொல்ல முடியாது. ஆமா, இப்ப லவ்னு சொன்னா தூக்கி உள்ள வச்சிருவான் போல, அப்படி போகுது. எல்லாம் ஒரு மாய்ப்பாங்க. அதான் நீ சொல்ற மாதிரி அஃபெக்ஷனா நம்ம லவ்னு சொல்லுவோம். எனக்கு ஒண்ணு பிடிக்கும்பா, உனக்கு என்ன பிடிக்கும், நம்ம உயிர் நண்பர்கள், நண்பன் என்னப்பா, நல்ல நண்பன் கேட்ட நம்ம அதெல்லாம் இப்ப அப்படி கிடையாது. அவங்க சரியா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து அந்த நாயை பிடிச்சிருக்கு, அதுல என்ன தப்பு இருக்குங்கிறான். பிடிச்சிருக்குன்னா தூக்கி வச்சு கொஞ்சம் இது பிடிச்சிருக்குல்ல, பிடிச்சிருக்கு. அதாவது A² + B². அப்படி சரி, மனுஷன ஒரு பங்குல கூட வச்சுக்கலாம் போல இருக்கு. ஏதோ என்ன யாருன்னே தெரியல. இதுல ஏதாவது அஃபெக்ட் ஆகி ஏதாவது பேபி ஃபார்ம் என்ன பண்றது? அவங்கதான் சொல்லிட்டாங்களே, காதல்னா எல்லாருக்கும் தான்ப்பா, குழந்தைன்னா ஏன் குழந்தை அது, அதை நீ எப்படி கேட்கலாம்? அப்டேட் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு அப்டேட் ஆகும் நினைச்சு கூட பார்க்கலாம். இப்ப இது எப்படி இது பாசிபிளே கிடையாது. இப்படி ஒரு குழந்தைன்னு அவங்க சொல்றதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது குட்டின்னு சொல்லணும், சரி குழந்தைன்னு சொல்றாங்க. ரெண்டும் கலந்துருச்சு. இப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து மிருகம் பாதி சேர்ந்து கலந்து கலவை. கமல்ஹாசன் அப்பயே சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கே இது எல்லாத்துக்குமே அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படி வேணா வந்துக்கலாம். இப்போ வந்து அப்ரூவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யார் வேணா யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதுவும் கேட்க முடியாது. கேட்டா கேட்கறவனத்துக்கு உள்ள போட்டுருவாங்க ப்ரோ. அது அப்படி கொண்டு வரோம். இப்போ வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறோம், அந்த பொண்ணை பின்னாடி சுத்துறோம், அந்த பொண்ணை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னையே ஒரு பையன் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலாம்னு வச்சுக்கிறப்ப நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? இப்போ வந்து பிரச்சனையே அதான் போயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், நான் இங்க ஒரு இதுல இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. அதாவது வந்து இப்ப பிரச்சனையே அதான். இப்ப நம்மளால போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அதான் ப்ரோ. இப்ப மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பையன் பிரச்சனை பண்றான் மேடம் சொல்லு, நீ என்ன போய் சொல்லு. மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த போலீஸே ஃபர்ஸ்ட் இப்ப லெஸ்பியனா இருந்தா நீ என்ன பண்ணுவ? பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேயும் பிரச்சனை வருமா? ஆமா, நீ பொண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப நம்ம அக்கா தங்கச்சியே இருக்காங்க, ஒரு பிரச்சனை ஒண்ணாவது போலீஸ் ஸ்டேஷனே போறாங்க. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் பிரச்சனை. ஏன்னா ஜென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனா படத்துல நம்ம எவ்வளவோ பாத்துருக்கோம், அதை பண்ண இதை பண்ணமான போறாங்க. அங்கேயேதான் அவனுக்கு பிரச்சனை இருக்கு. ஆமா, இப்ப எங்கேயுமே போக முடியாது, ஆன்லைன்ல ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழியே இல்ல. அதுவும் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை நேர்ல வந்து பாக்குறவனும் அந்த கம்யூனிட்டியில இல்லாத ஒரு ஆளா இருக்கணும், இல்லன்னா அதுவும் பிரச்சனை. அதுக்கு ஒரே வழி ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்கள வந்து தெரியப்படுத்தணும், அதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. இப்ப இன்னொரு டவுட், இப்ப வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் அந்த கம்யூனிட்டி அந்த குரூப்ல இல்ல அப்படின்ட்டு சைன் போறாரு. ஓகே, அப்படி அவர் அந்த மீறி அந்த தப்பு பண்ணாருன்னா நம்ம அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அவர் அதை பண்ணிட்டாரு, ஆனா சைனும் பண்ணிட்டாரு, நான் இல்ல அந்த இல்ல. ஆமா, அப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்களா அவங்க? இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி சட்டம் வந்து கொண்டு வரணும்னா, இப்போ நம்ம ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணிருப்போம். நீங்க வந்து ட்ரெயின்ல ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணனா, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாரு பேர்ல டிக்கெட் புக் பண்றாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு வந்து இருக்கணும். இப்போ வந்து கிருஷ்ணா பேர்ல டிக்கெட் புக் பண்ணி சந்தோஷ் டிராவல் பண்ணா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஆள் மாறாட்டம்னு. சோ அந்த மாதிரி சட்டத்தை தான் அதுக்கும் கொண்டு வரும். இந்த மாதிரி நீ இல்லன்னு சொல்லிட்ட, அப்ப நீ மறுபடியும் அந்த தப்பு பண்ணனா தப்பு தானே. பட் இது வரைக்கும் அதுக்கான அந்த ரூல் எல்லாம் கொண்டு வரல. அந்த ரூல் என்ன கொண்டு வரல. இதுக்கு அடுத்துதான் ஒரு கையில எழுதி வச்சுக்கணும் பாக்கெட்ல சைன் வாங்கி. அதாவது நான் வந்து யாரும் இல்லப்பா, நான் பையன், அவ்வளவுதான். நம்ம மத்தபடி வேற எதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லை. நான் மிருகங்கள் எல்லாம் கை வைக்க மாட்டேன், மிருகங்களை நான் ஹராஸ் பண்ண மாட்டேன், நான் எழுதி நான் ஒரு லெட்டர் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. இப்ப நாய் போகுது, இப்ப பின்னாடி எங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இருந்தா சொல்லிடுவோம், அதுவும் உயிர் தான், நானும் உயிர் தான், எனக்கும் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அறிவு தான் கொஞ்சம் மாறி அறிவு தான் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு இல்ல எனக்கு இருக்கு இல்ல, சோ நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது ஆனா ரொம்ப கொடுமை ப்ரோ. ஆமா, காலம் கலிகாலம் ஆயிடுச்சு. ஆமா, இது இந்த தெய்வ திருமகள் ஒரு டைலாக் ஒன்று வருமே, யாராவது ஒருத்தவங்களுக்கு விவரம் தெரிஞ்சா போதாதா? இவன் விக்ரம். ஆமா, அது டைலாக் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இதுல ஆட் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன். இதுல இல்ல ப்ரோ, ஒருத்தவங்க விவரம் பார்த்தாதான். ஆமா ஆமா, அது இப்போ வந்து நாய்க்கு வந்து விவரமே இல்லன்னு சொல்றப்ப எனக்கு தான் விவரம் தெரியுது, எனக்கு தான் 6 இருக்கே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இந்த கியூன்றதா? கியூ பிளஸ்ல பிளஸ், இது இதுக்கு வந்து நேமே இல்ல. அது நான் தான் சொன்னேனே, இப்ப 26 கேட்டகரியில இருக்கு. வேணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது அது என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு வேணா போடலாம், ஏகப்பட்டது இருக்கு. போடுறதுக்குள்ள நம்ம எவ்வளவு தேட வேண்டியதோ. ஆமா, எவ்வளவு தேட வேண்டியது, வீடியோக்கு எவ்வளவு அடி விழுந்து வேற தெரியல. ஆமா, ஆனா வந்து நம்ம ஒரு விஷயம் மட்டும் இது மூலமா நம்ம என்ன தெளிவா சொல்லிக்கிறோம்னா,
அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு இதை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும், வேற வழியே இல்லை. அப்படின்னா சமுதாயம் கெட்டு போயிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ 2024 வரைக்கும் 10% இந்தியன் பாப்புலேஷன் இதனால இப்போ அஃபெக்ட் ஆயிருக்கு. ஜூன் மந்த்தை ப்ரைட் மந்த்னு சொல்றாங்க தெரியுமா? ப்ரைடுனா பெருமை. அது நான் நாய் கூட உறவு வச்சு எனக்கு பெருமை. நாய் கூட இது வச்சு பெருமை. அதுக்கு ஒரு ப்ரைடே வைக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாம் வந்து ஒன்லி அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் இருப்பாங்க. ஆமா, அந்த வானவில் கலர்ல. நியூஸ்ல கூட நீ பாக்கலையாடா ரீசெண்டா? ஆமா நியூஸ்ல கூட ப்ரைட் மந்த் பாத்துருப்பீங்களா? ஆமா, சரியா தெரியல. ஃபுல்லாவே லீவ் விட்டாங்க காலேஜ் சேர்றதுக்குள்ள அந்த கேப்ல ஃபுல்லா நீ காலேஜ் போகும்போது பாத்துருக்கணும் தம்பி. அதுதான் தெரிஞ்சுக்கிட்டேனே. ஃபுல்லாமே பஸ் டிரைவர்ல இருந்து பக்கத்துல உட்கார பையன் வரைக்கும் எல்லாரையும் பார்த்துதான் இருக்கணும். இனிமே மேல் ஃபீமேல் அப்பெல்லாம் கதையே கிடையாது. நீ மேல்னா நீ மட்டும்தான், ஃபீமேல்னா நீ மட்டும்தான். அவன் கூட யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு வழியே கிடையாது. தப்பி தவறி பஸ்ல கூட தூங்கிட முடியாது போல இருக்கு. அவ்வளவுதான். யாராவது வந்து உட்கார்ந்தாலும் யாருன்னா பண்றாங்க. ஆமா, இப்ப நீ தூங்குவேன், சும்மா இப்படி கை போடுவான், சரிப்பா நான் பாத்துக்கிறேன்மா, கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த பர்ஸ் அதெல்லாம் அடிக்க மாட்டான், வேற ஒண்ணு பண்ணிடுவான். இப்போ அதோட போச்சுனா கூட பரவாயில்லையே. ஆமா, இப்ப சரி பணம் போச்சுன்னா கூட சரி ஓகே, ஏதோ காசு போச்சுப்பான்னு விட்டுலாம். அவனுக்கு காசே தேவையில்லையே. மானம் போயிடுங்க. மானம் போயிடும், நடுவில் நிக்க வச்சிருவானுங்க. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே, நீங்க சொன்னது இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு அதை பத்தியே தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுனால எல்லாத்தையுமே சேஃபா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா. ஆமா, கண்டிப்பா. கிட்ட வந்தா பக்கத்துல கழி ஏதாவது வச்சுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வேற வழி இல்ல. ஆயுதத்தோட தான் நம்ம இருக்கணும் எப்போதுமே. இது நம்ம தமிழ்நாட்டுல என்ட்ரி ஆயிடுச்சா? நான் தான்ப்பா சொன்னேன், தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இப்ப நீ தமிழ்நாட்டிலே வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் பண்ணா உன்னை அலோவ் தான் பண்ணுவாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல நீ போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு ஓரளவுக்கு? தமிழ்நாட்டுல வந்து பெர்சன்டேஜ் எனக்கு என்னன்னு கன்ஃபார்ம் தெரியல. சென்சஸ் என்ன சொல்றாங்கன்னா ஓவரால் இந்தியால தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு இன்னும் பர்டிகுலரா எடுக்கல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 வருஷத்துல எடுக்கும்போது 50ல வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம படிக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு இதை பத்தி தெரியாது. ஆமா, சரிங்களா? தெரியாதனால நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கல. அதுக்கடுத்து நம்ம மூவ் பண்ணலாம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இருந்திருப்பாங்க, மேபி இருந்திருப்பாங்க நம்ம கூட இருக்காங்களே. கண்டிப்பா. இப்போ வந்து இது அலௌட் இருக்கு அப்படின்றதுனால என்னென்ன நடக்கும்? இப்ப சின்ன பசங்களே தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க அதை பத்தி. ஒரு ஃபீல் வருதுன்னா கூட பிரச்சனை இல்ல, நம்ம பண்ணலாம், அதான் அலௌட் இருக்கு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது கண்டிப்பா அது நடக்கும். இப்ப அதான் குழந்தைகளை தான் பெருசா பாதிக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதாவது பண்ணி தடுத்து தான் ஆகணும். நம்மளால தடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. அரசாங்கம் வந்து இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும். அது தவிர நம்ம என்ன பண்ண முடியும்? தனியா போயிட்டு நம்ம போராட்டம் பண்ணா எடுத்து உள்ள வச்சிருவாங்க. ஒரு மனுஷன் வந்து போராடி எல்லாத்தையும் ரெடி பண்றது. ஆமா, நிஜ வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஆமா, அவ்வளவுதான். யார் வீடியோ பார்த்தாலும் சேஃபா இருந்தீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க முக்கியமா. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். முக்கியமானது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களாம் தெரிஞ்சிருக்காது. பக்கத்துல அப்பதான் வந்து இது பண்ணி பேசுவான். அவன் இது மாரி ஆளு இருந்தா இப்படி சைட்ல எடுத்து போயிடுங்க, அவ்வளவுதான். நான் என்னடா பண்ண எக்ஸாம்பிள் சேஃப் தாங்க முக்கியம். நம்ம மானம், நம்ம இதுதான் முக்கியம். அதுக்காக போயிட்டு சேர்றதுன்னா சேர்ந்துங்க, போயிட்டு தனியா லெட்டர் வச்சுக்கோங்க. ஆமா, பக்கத்துல வராதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரையும் காயப்படுத்திடாதீங்க. வேற யாருக்கா ஏதாவது சொல்லணுமா? ஓகே, அவ்வளவுதான். இததான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அவேர்னஸ் முக்கியமான விஷயம். போன்ல நம்ம இதுக்கு முன்னாடி கவர் போட்டுருமோ, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. வானவில் கலர்னு ஒண்ணு, அது இந்த ஐபோன்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. வானவில் போறது அந்த கவர் வந்தது அதனாலதானா? இல்ல ப்ரோ, அதோட ஹிஸ்டரி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. அதனால நம்ம இல்ல, நமக்கு வானவில்னாலே அதான் நினைக்க தோணுது. இப்ப வேற வழி இல்ல, நம்ம மாட்டிட்டோம். வானத்துல இருக்கும், நீங்க பூமியிலேயே வானவில் கீழதான் பாக்கதோம், மேல யாரையும் பாக்கதோம். நம்மள பல பேர் கீழே பாத்துருவாங்க. பார்த்து அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபா. உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா சேனல்ல ஏதாவது கமெண்ட்ல கேளுங்க, எதா இருந்தாலும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நாங்க. அவ்வளவுதான். எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு தான் சேனல். ஓகே, ஆமா. கடைசியில ஒண்ணு சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணணும் எடுக்கப்பட்டது கிடையாது. அடுத்த தலைமுறையோட பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படா நீ வந்து எங்களை தப்பா பேசலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க யாருமே தப்பா பேசல. எந்த கம்யூனிட்டிக்கும் வந்து நாங்க அகைன்ஸ்டா இல்ல. நீங்க இருக்கீங்களா, நீங்க இருந்துட்டு போங்க. அதை வந்து தெரியப்படுத்துங்க. ஒண்ணுமே தெரியாத வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இதனால பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது பெரிய தப்புல போய் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தவிர யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இந்த வீடியோ கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே.